எதுக்கு நீ நோண்டிட்டே இருக்க? அக்கா, இன்னைக்கு என் ஃப்ரெண்டு அவங்க வீட்ல ஒரு பர்த்டே பார்ட்டி வச்சிருக்கா. சரி, உன் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டினா அப்ப நீ சந்திர போறியா? அக்கா, அதுதான்க்கா உங்ககிட்ட சொல்லணும். என்ன விஷயம்? ஏன் இழுத்துட்டே இருக்க, சொல்லு. அக்கா, என் ஃப்ரெண்ட்ஸு இந்த பர்த்டே பார்ட்டிக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணியிருக்கா. ஆனா என்னை மட்டும் இன்வைட் பண்ணவே இல்லக்கா. ஓ, அதான் விஷயமா? அதுக்கு தான் இவ்ளோ கவலையா இருக்கியா? உன் ஃப்ரெண்டு உன்னை இன்வைட் பண்ணல, போக முடியலன்னு கவலைப்படுற. ஆனா பைபிள்ல ஒருத்தர் பெரிய பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணிருக்காரு. அந்த பார்ட்டிக்கு நிறைய பேரையும் அவர் கூப்பிட்டிருந்தாரு. அந்த பார்ட்டியில என்ன நடந்துச்சுன்னு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது கண்டிப்பா அவனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அது நம்ம என்ன பார்ட்டின்னு பாப்போமா? இந்த சிறுவர் ஓய்வு நாள் பள்ளி பாடத்திற்கு வந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து இந்தான நாமத்தினாலே என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் நம்ம 9வது பாடத்தை பார்க்க போறோம். பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளையும் கூட நாங்க உங்களோட கதைகளை படிக்க போறோம். இது எங்களுக்கு பிரயோஜனமாவும் எங்க மனசுல பதியிருக்கும் கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வார பாடத்தோட தலைப்பு பெரிய விருந்து பற்றிய ஊமை. இந்த வாரத்துக்கான மனப்பாட வசனம் லூக்கா 14:15 வசனத்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான். இந்த பாடத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஆண்டவர் அவரு கூட பரலோகத்துல இருக்கிறதுக்கு நம்ம எல்லாரையும் அழைக்கிறாரு. ஒரு நாள் இயேசு அவருடைய சீஷர்களும் ஒருத்தரோட வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. அங்க ஆண்டவர் இந்த கதைய சொன்னாரு. ஒரு மனுஷன் ஒரு பெரிய விருந்து அரேஞ்ச் பண்ணிருந்தான். அதோட அந்த விருந்துக்கு நிறைய பேர்த்தையும் அழைப்பு கொடுத்திருந்தான். விருந்துக்கு எல்லாமே தயாராயிருச்சு. இப்போ யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுத்திருந்தாங்களோ அவங்க கிட்ட எல்லாமே ஆயத்தமா இருக்கு, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு ஆட்களை அனுப்புனாரு. ஆனா அவர் அழைப்பு கொடுத்திருந்த எல்லாரும் ஒவ்வொரு சாக்கு சொன்னாங்க. முதல்ல ஒருத்தர் சொன்னாரு, நான் புதுசா ஒரு வயல் வாங்கியிருக்கேன், அந்த வயலை போய் நான் பார்க்கணும், அதனால என்னால வர முடியாது, தயவு செய்து என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னாரு. இப்போ ரெண்டாவது ஆளு, நான் இப்பதான் புதுசா 5 ஜோடி மாடு வாங்கியிருக்கேன், அது எப்படி வேலை செய்யுதுன்னு நான் போய் பார்க்கணும், என்னால வர முடியாது, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார். இப்ப மூணாவதா ஒருத்தரு, எனக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, அதனால என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ சொல்லி அனுப்புனதுக்கு போன வேலைக்காரங்க எல்லாரும் மறுபடியும் வந்து அந்த விருந்து ஆயத்த பண்ணவர்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொன்னாரு. கூப்பிட்ட யாருமே விருந்துக்கு வராது தெரிஞ்சதும் அந்த விருந்து ஆயத்த பண்ணவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. உடனே அந்த ஆட்கள் கிட்ட, ஊருக்குள்ள போங்க, நீ ஊருக்குள்ள போய் நீ பாக்குற ஏழைகள், நடக்க முடியாதவங்க, கண்ணு தெரியாதவங்க, மொடமா இருக்கிறவங்க எல்லாத்தையும் போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த வேலையாட்களும் அதை போய் செஞ்சாங்க. செஞ்சு முடிச்சுட்டு அந்த வீட்டு எஜமான் கிட்ட, ஐயா நீங்க சொன்னபடி நாங்க செஞ்சுட்டோம், ஆனா இன்னும் நிறைய இடம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உடனே மறுபடியும் அந்த விருந்து ஆயத்தம் பண்ணவரு, நீங்க மறுபடியும் எல்லா தெருக்கள்லயும் சந்துக்குள்ளேயும் போங்கன்னு சொன்னாங்க. அங்க இருந்த எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாரு. என்னோட விருந்தும் என்னோட பந்தியும் நிறைஞ்சு இருக்கணும், நான் யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுத்திருந்தேனோ அவங்க எல்லாம் என் கூட சாப்பிடவே முடியாது அப்படின்னு அந்த எஜமான் சொன்னாரு. இயேசு அவர்களுடைய சீஷர்கள் கிட்ட அவரை பத்தி தான் இந்த கதையில சொல்லிட்டு இருந்தாரு. விருந்துக்கு ஆயத்தப்படுத்தின எஜமான் இயேசுதான். இயேசு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கிறதுக்கும் நித்திய ஜீவனை பெற்றுக்கிறதுக்கும் ஒரு அழைப்பை கொடுத்தாரு. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் அந்த அழைப்பை கொடுக்கிறாரு. இந்த கதையில நிறைய பேரு அந்த பந்திக்கு வராம இருக்க சாக்கு சொன்னாங்க. இந்த உலகத்துல அவங்க பார்த்த நிறைய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவங்கெல்லாம் அந்த எஜமானுக்கு உண்மையான நண்பர்களே இல்ல. இந்த உலகத்துல அவங்க வச்சிருந்த காரியங்கள்னால அவங்க முக்கியம் கொடுத்ததுனால அந்த எஜமான் ஆயத்தப்படுத்தின பெரிய விருந்துல அவங்களால கலந்துக்க முடியாம போயிடுச்சு. இந்த கதையை சம்பந்தப்படுத்தி பார்த்தா இந்த விருந்துக்கான அழைப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கான அழைப்பு. அவரோட மீட்புக்கான அழைப்பை ஏற்றுக்கிறதும், நம்ம இஷ்டத்துக்கு செஞ்ச பாவங்கள்ல இருந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதும் நம்ம முடிவு பண்ண வேண்டிய விஷயம். நமக்கு ஆண்டவர் ஒரு சாய்ஸ கொடுக்கறாரு. ஒண்ணு, அவரோட அழைப்பை ஏத்துக்கிட்டு இந்த உலகத்துல இருக்கிற மத்த காரியங்களை எல்லாம் விட்டுட்டு அவருடைய பரலோக ராஜ்யத்தையும் அவருடைய நித்திய ஜீவனையும் நம்ம பெற்றுக்க முடியும். நீங்க என்ன முடிவு பண்றீங்க? ஆண்டவரோட இந்த அழைப்பை நீங்க ஏத்துக்க தயாராக இருக்கிறீங்களா? அவரு கூட
சந்தோஷமா அந்த பரலோக ராஜ்யத்துல வாழ்றதுக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? அப்படின்னா அவர் கொடுக்கிற இந்த அழைப்பை நீங்க ஏத்துக்கோங்க. நாங்க 2 பேரும் இந்த அழைப்பை ஏத்துக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்கோம். நீங்க எப்படி? இந்த பாடத்தை எங்க கூட சேர்ந்து படிச்சதுக்காக நன்றி. இந்த பாடத்தை முடிக்கிறதுக்கு ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த நாளை கொடுத்ததுக்காக கொடான கோடி நன்றி ஆண்டவரே. நாங்க கூட இப்ப கதை படிச்சோம். நாங்க எங்க மனசுல நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு கிருபை செஞ்சதுக்காக கொடான கோடி நன்றி. நீங்க எங்களை பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. நேசன் வழியா ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.